பெஞ்சல் புயல் வலுவிழந்த நிலையிலும் சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. விரிவான தகவலை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். தற்போது கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறதா? அங்கு சுற்றுலாவுக்காக வந்திருக்க பயணிகள் யாராவது இருக்காங்களா? கூடுதல் விவரம். பெஞ்சல் புயல் கடந்த 2 தினங்களாக சென்னை முதல் புதுச்சேரி, திண்டிவனம் உள்ளிட்ட 4-5 மாவட்டங்களில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. அதிலும் குறிப்பாக நேற்று முன்தினமும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையோடு கூடிய காற்றும் வீசி வந்த நிலையில் இன்றும் சற்று மழை குறைந்திருக்கிறது. ஆனால் அவ்வப்பொழுது விட்டு மழையும் பெய்து வருகிறது. அதிலும் குறிப்பாக பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் கடந்த 4 நாட்களாகவே இந்த பெஞ்சல் புயலின் காரணமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்த பொழுதிலிருந்தே இந்த புயலாக உருமாற்று புயல் கரையை கடக்க தொடங்கியிருக்கக்கூடிய அந்த நிலையிலும் தொடர்ந்து 4 நாட்களாக கடல் கொந்தளிப்போடு காட்சியளிக்கக்கூடிய அந்த பார்க்க முடிகிறது. இதிலும் குறிப்பாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாமல் சுமார் 5 நாட்களாக இருந்து வருகிறார்கள். அதிலும் இந்த கடல் சீற்றத்தோடு கடல் கொந்தளிப்போடு இருப்பதன் காரணமாக கடலில் குளிப்பதற்காக இன்று யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. கடலில் குளிப்பதற்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று யாரேனும் தடையை மீறி குளிக்க வந்தால் அவர்களை உடனடியாக வெளியேற்றுவதற்காக ரோந்து பணிகளிலும் தொடர்ந்து காவல்துறையினரும் அதே போன்று இந்த கடலோர காவல் படை தரப்பிலிருந்தும் தொடர்ந்து ரோந்துகளும் செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று கடல் கொந்தளிப்பு கடந்த 2 தினங்களாக அதிகமாக இருந்ததை அடுத்து கடலின் அடியில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் கடல் கொந்தளிப்பின் காரணமாக அடித்து கடற்கரை பகுதிக்கு இழுத்து வந்திருக்கிறது. இதனால் பட்டினப்பாக்கம் கடற்கரை முழுவதுமாக அதாவது பட்டினப்பாக்கம் கடற்கரையிலிருந்து மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த காந்தி சிலை வரையிலுமே முழுவதுமாக குப்பை மேடாக காட்சியளிப்பதை பார்க்க முடிகிறது. அதிலும் இந்த காய்கறிகள் மற்றும் பிளாஸ்டிக்குகள் அதே போன்று வாட்டர் கேன்கள் உள்ளிட்ட இந்த குப்பைகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதிலும் இந்த குப்பைகளில் ஏதேனும் இரைகள் கிடைப்பதா என்பதை பார்ப்பதற்காக இரைகள் கிடைத்தால் அதை உண்பதற்காக காக்கா உட்பட சில பறவைகளும் இங்கு அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை பார்ப்பதற்காக பொதுமக்கள் ஏராளமானோர் வருகை தந்திருக்கிறார்கள். அதிலும் இந்த கடலில் குளிப்பதற்கு அனுமதி இல்லை என்றாலும் கடலுக்கு அருகிலேயே சென்று இந்த கடல் கொந்தளிப்பை மிகுந்த அருகில் பார்ப்பதற்குண்டான ஒரு அரிவாய்ப்பாக இருக்கும் என்பதன் காரணமாகவே மிகுந்த ஆர்வத்தோடு பொதுமக்களும் பார்வையிட்டு வருகிறார்கள். அதே போன்று வானமும் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு சிலென்று ஒரு நிலையும் இயற்கையான ஒரு நிலையம் இருப்பதன் காரணமாக மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த இயற்கையை இங்கு கடற்கரை அருகில் நின்று கடல் அலையை பார்த்தவாறு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு பார்வையிட்டு வருகிறார்கள். அதுவும் கடல் கொந்தளிப்போடு இருப்பதன் காரணமாக கடல் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நீல நிறம் அல்லாது இன்றைய தினம் கருநிறமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இன்னும் 2 தினங்களுக்கு இந்த கடல் கொந்தளிப்பு இருக்கும் என இங்கு இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக மேலும் 2 தினங்களுக்கு இந்த கடல் கொந்தளிப்போடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காற்றும் வேகமும் இருக்கும் என இந்த மீனவ மக்கள் தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக நாளையும் பொதுமக்கள் கடலில் குளிப்பதற்கு தடை ஏதேனும் விதிக்கப்படுமா என்பது பின்னர் தெரிவிக்கப்படும். இந்த நிலையில் கடல் கொந்தளிப்போடும் மிகுந்த காற்றின் வேகத்தோடும் இந்த பகுதி பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதி காட்சியளிக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.